வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்றது நிறுத்தி உண்மையான வெல்த்தை பில்ட் பண்ணணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். எல்லாரும் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், மல்டி பேக்கர் பங்குகள் 2026 பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு கேட்டகரி ஆஃப் முதலீடு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனா நிறைய பேர் அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்றது இல்ல. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கலா 13.7% 10 இயர்ஸ்ல கொடுத்துருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் ஓவர் 16%. இது ப்ரெடிக்ஷன்ஸ் இல்ல, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். பட் உண்மையாவே மியூச்சுவல் ஃபண்டை ரிட்டர்ன்ஸ்க்கும் மேல நம்ம அனலைஸ் பண்ணணும். முதலீட்டாளர்கள் என்ன லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கு அந்த ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளோ எஃபிஷியன்டா அந்த ஃபண்ட் ரிஸ்க் மேனேஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் யூஸ்வலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பீட்டா இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு சொல்லுவாங்க. எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ரிஸ்க் கன்சிடர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம்ங்கிறத ஷார்பே ரேஷியோ, ட்ரெய்னர் ரேஷியோ, ஜென்சன் ஆல்ஃபா மூலமா நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம் ஃபண்டை பத்தி. நிறைய மக்கள் தங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா எதர் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் சொல்றதை வச்சு இல்லைன்னா கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபண்டை பிக் பண்ணிட்டு நல்லானா சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பட் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு 2026லன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. சாட் ஜிபிடி, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் டேட்டா ப்ராசஸ் பண்ணுது, மெட்ரிக் கம்பேர் பண்ணுது, ஃபேக்ட் ஷீட்டை பிரேக் டவுன் பண்ணி நம்ம ஹார்ஸ் உட்காந்து பண்ற ஃபார்ம்னால அதே சொல்லி தருது. இந்த வீடியோல அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவல் ப்ராம்ப்ட், ஆக்சுவல் ப்ராசஸ், எப்படி ஸ்கிரீன் பண்ணணும், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், ஸோ தட் மியூச்சுவல் ஃபண்டினுடைய செயல்திறனை எப்படி ஏஐ டூல்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்ட்டு. ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க வெறும் இந்த மெத்தடாலஜியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இலிஸ்ட்ரேஷனுக்காக மட்டுமே தான். நீங்க இது ஆக்சுவல் பெஞ்ச் மார்க்கா எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது 50 lakh ஹவுஸ் கோல் இல்ல எப்படி ஃபண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கியூரியஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டெக்னிக்கல் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு காணொலியில சொல்லித்தரேன். எப்படி ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சே மாத்துது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல 5 பார்ட் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். என்ன மியூச்சுவல் ஃபண்ட் டைப் உங்களோட இலக்குக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி ப்ரொஃபஷனல் அனலிஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஏஐ அனாலிசிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தடை எப்படி வேற ஃபண்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறது அண்ட் ஏஐ டூல்ஸ் எதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக உங்களை மாற்றும்ட்டு. சரி, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செபியோட கேட்டகரைசேஷன் படி டிப்பிக்கலா 5 வகையான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கேட்டகரிக்கும் நிறைய சப் கேட்டகரிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கேட்டகரியை உங்களுடைய இலக்கு என்னவோ அதை பொறுத்து, அப்புறம் உங்களோட ரிஸ்க் என்னவோ அதை பொறுத்து நீங்க முதலீடு செய்யறதுக்கு சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரிட்டையர்மெண்ட்காக முதலீடு செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோல எந்த ஃபண்ட்ஸ்ல இருக்கலாம்னா ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப், லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஎல்எஸ்எஸும் உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ப்ரிடாமினண்டா அது எக்விட்டில இருந்தா ரிலேட்டட் அசெட்ஸ்ல தான் 2005 நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பொறுத்து எக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமும் ஒர்க் ஆகுது. ஸோ இது எதுல வேணா நீங்க முதலீடு செய்யலாம். பட் நீங்க ஏர்லி 20s இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ரிஸ்க் ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் லாங் டேர்ம் வெல்த்தா பில்ட் பண்ணும். ஸோ ஸ்மால் கேப் இல்லைன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அண்ட் லோவர் ரிஸ்க் வேணும், லோவர் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது கொஞ்சமே பெட்டர். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எந்த முதலீட்டாளர்கள்லாம் ஸ்டேபிளா வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். பட் டவுன் சைடு என்ன அப்படின்னா ரிலேட்டிவா லோவரா தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. 26 January 2026 படி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஆவரேஜா 13.7% 10 வருடத்துக்கு வருவாய் கொடுத்திருக்கு. மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஆவரேஜா 16.68% 10 வருடத்துக்கு வருவாய் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அதே 10 வருடத்துக்கு பார்த்தோம்னா 16.95% வருவாய் கொடுத்திருக்கு. இந்த வீடியோல நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏஐ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மெட்ரிக்ஸ்லாம் அனலிஸ்ட் பயன்படுத்துவாங்க இந்த ஃபண்டை பார்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பெட்டர் ஏஐ ப்ராம்ஸ் எது இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐடியலா எப்படி அனலிஸ்ட் ஸ்கிரீன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அனலிஸ்ட் நிறைய மெட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன், அப்புறம் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அசோசியேட்டடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபண்டுக்கு பார்க்குறாங்க. அதாவது சஃபிஷியன்ட் ரிட்டர்ன் நம்ம கிடைக்குமா ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறத பார்க்கறது தான். வேரியஸ் ரேஷியோஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல் ரேஷியோ என்ன பார்ப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது. இது என்ன காட்டும்னா ஃபண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது அப்படிங்கறத காட்டும். எசென்ஷியலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபண்டோட நிலையற்ற பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு ரிஸ்க் மெஷர்மெண்ட் டூல். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேட்டகரியிலே ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதனுடைய ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான்
ஃபண்ட்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் ஃபண்ட்ஸ் லெஸர் ரிஸ்க் நம்பர் இருக்கான்னு பார்க்க முடியும். லோவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கீ. பட் ஆவரேஜ் நம்பர்ஸ் வந்து ஃபண்ட் கேட்டகரி பொறுத்து இருக்கும். லார்ஜ் கேப்புக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லெஸ் தென் 11 இருக்கணும். உங்களோட பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நீங்க போறீங்க அப்படின்னா இதுக்கும் ஹையரா இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற விகிதம் பீட்டா. பீட்டாவும் ரிஸ்க் மெஷர்மெண்ட் டூல் எக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு பயன்படுத்துறோம். ஒரு ஃபண்ட் வந்து எப்படி மார்க்கெட் சேஞ்சஸ்க்கு வந்து இன் ரிலேஷன் டு பெஞ்ச் மார்க்ல வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறது தான். நீங்க வந்துட்டு லெஸ் வாலட்டைலா இருக்கணும் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபண்டு. ஸோ பீட்டா லெஸ் தென் 1னா ஜென்ரலா ஆப்டிமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸஸ் ரிட்டர்ன் ஒரு ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான். ஸோ நீங்க கம்பேர் பண்ணணும் ஃபண்ட்ஸை எந்த ஃபண்டுக்கு ஹையர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நம்பர் இருக்குன்ட்டு. அடுத்த விகிதம் வந்து ஜென்சன்ஸ் ஆல்ஃபா. இது என்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் எவ்வளோ ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுது ஓவர் அண்ட் அபோவ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்றது தான். ஸோ பெஞ்ச் மார்க்குக்கு மோரா இருக்கணும். எக்ஸ்பிளைனா எப்படி எஃபெக்டிவா ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கன்னு பாக்குறது தான். ஹை ஆல்ஃபா வந்து குட் இண்டிகேட்டரா இருக்கலாம் ஒரு ஃபண்டுக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து கேட்டகரி ஆவரேஜ் 2. ஸோ அதனால உங்களுடைய ஃபண்டோட ஜென்சன் ஆல்ஃபா வந்து ஹையர் தென் 2 இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ பார்க்கணும். அதுதான் ஷார்பே ரேஷியோ. எவ்வளோ எக்ஸஸ் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் டு ரிஸ்க் ஃப்ரீ அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது தான் இந்த ஷார்பே ரேஷியோ. ஷார்பே ரேஷியோ கூட நம்ம இன்னொரு ரேஷியோ பார்க்கணும். இதுதான் சார்ட்டனோ ரேஷியோ. ஷார்பே ரேஷியோ வந்து ஓவரால் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சொல்லுது. சார்ட்டனோ ரேஷியோ வந்து வெறும் டவுன் சைட் ரிஸ்க் மட்டும்தான் பார்க்கும். அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன் மட்டும்தான் பார்க்கும். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்கு ஒரு ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத காட்டும். சார்ட்டனோ ரேஷியோ அபோவ் 1 இருந்துச்சுன்னா இது கன்சிடர்ட் ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஏஐ வச்சு எப்படி லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஹவு டு யூஸ் ஏஐ டு அனலைஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர் கூகுளில் போயிட்டு சிலது பேடாக இருக்கும். ஸோ எது வந்து உங்களுக்கு சூட்டபிளோ அதை பார்த்துட்டு அண்ட் இந்த டேட்டாவை எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாட் ஜிபிடி பிரைமரி டூலை யூஸ் பண்ணி நிறைய லார்ஜ் கேப் ஃபண்டை அனலைஸ் பண்ண போகிறோம். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸல் அப்லோட் பண்ணிட்டு ஏதாவது ரெலவென்ட் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. ஆல்கோரிதம் ரன் ஆனதுக்கு அப்புறம் சாட் ஜிபிடி லிஸ்ட் ஆஃப் டாப் ஃபண்ட்ஸ் கொடுக்கும். இந்த கேஸ்ல வந்துட்டு நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் லிஸ்டோட டாப்ல இருக்கு. இப்போ இதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து லிஸ்டோட டாப்ல இருக்கு. தரோவா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை சர்ச் பண்ணணும். ஆன்லைன்ல அஃபிஷியல் வெப்சைட் ரீச் பண்ணி ரிலேட்டட் டவுன்லோட்ஸ் அப்புறம் டூல்ஸ் ஃபேக்ட் ஷீட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும். நீங்க வந்து ஃபேக்ட் ஷீட்டை எந்த ஃபண்டுக்கு வேணா இதே மாதிரி டவுன்லோட் பண்ணலாம். இதே ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம காட்டுற எல்லாமே உங்களுடைய எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு சொல்லி தரதுக்காக மட்டும்தான். அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஃபேக்ட் ஷீட்டை சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிட்டு இந்த ஃபாலோயிங் ப்ராம்ப்டை வந்து இன்னும் அனலைஸ் பண்றதுக்கு வந்து டைப் பண்ணுங்க. பியூரி ஏஐ பண்ணி தரும். சாட் ஜிபிடி கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த ப்ராம்ப்ட் மூலமா பண்ணும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைடட் மூலமா பண்ணும். டீடைல் பிரேக் டவுன் நம்மளால பார்க்க முடியும். அனாலிசிஸை கோ த்ரூ பண்ணுங்க. ஃபண்ட் உங்களுடைய இலக்குக்கும் ரிஸ்க் அப்பிடைட்டும் ஓகேனான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னு தெரியணும்ல. ஆழம் தெரியாம காலை நம்ம எதுக்குள்ளே விடக்கூடாது. அதுக்காக தான். நல்ல டீடைல்ட் ஆன்சர்ஸ் வேணும்னா சூப்பர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அனாலிசிஸ்குள்ள ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் தெரிகிற வரைக்கும் அண்ட் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும். இன்னும் சில கேள்விகள் சாட் ஜிபிடிட்ட கேட்கலாம் ஸோ தட் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. சரி, மைண்டில் கோல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்பஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வீடு 50 லட்சம் ரூபாயில 10 வருஷத்துக்கு வாங்கணுங்கிறது தான். சாட் ஜிபிடியில் நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து இந்த இலக்குக்கு அலைனாதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டீடைல் ப்ராம்ப்டை பயன்படுத்துங்க. இது அட்வான்டேஜஸை மட்டும் கொடுக்கல, பட் ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்கு. எனக்கு என்னோட முதலீட்டுக்கு ஒரு யுக்தியையும் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே சேர்த்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜென்ரலாக ஹையராக இருந்தால் நமக்கு வர வருவாய் வந்து ஓவர் டைம் ரெடியூஸ் ஆகிடும். சாட் ஜிபிடிக்கு இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கேட்டகரி ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ண சொல்லி இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். டீடைல் கம்பேரிசன் சாட் ஜிபிடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சைடில் நமக்கு இப்போ கொடுத்துருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இது வந்து எப்படி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மளோட வெல்த்தை லாங் டேர்ம்ல இம்பாக்ட் பண்ணணுங்கிறதே சொல்லி கொடுத்துருக்கு. இன்னொரு கீ அட்வான்டேஜ் ஏஐ யூஸ் பண்ணுறது என்னன்னா ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் எல்லாத்தையும் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லி தரும். பிளஸ் இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நம்மளோட கோலை பொறுத்து அது வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட்ல கொடுத்துருக்கோம் அதை பொறுத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்புறம் இந்த ஃபண்டோட மேனேஜ்மெண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் தான் பண்றாங்க. பட் அவங்கள பத்தி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா ஒரு ஃபுல் நாளே ஆயிடும். பட் இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தி
ஈஸியா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ChatGPT உங்களுக்கு டீடைல்டா ஒரு அனாலிசிஸ் கொடுக்கும். அவங்களோட டென்யூர் பொறுத்த வரைக்கும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு எஃபிஷியன்சி போர்ட்ஃபோலியோ மேனேஜரோடது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஃபைனலா சப்போஸ் நான் SIP பண்ணலாம்னு பிளான் பண்றேன் அப்படின்னா 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன், 12% ரிட்டர்ன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எண்ட் ஆஃப் டென்யூர்ல எவ்வளோ பணம் நம்ம கையில இருக்குங்கிறது சொல்லணும். இந்த ப்ராம்ப்ட் மூலமா ChatGPT ஒரு ஃபுல் இயர்லி பிரேக் அவுட், எண்ட் ஆஃப் 15 years அண்ட் 2.8x growth, என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து 50.45 lakhs இருக்கும், கெயின் வந்து 32.45 lakhs இருக்குங்கிறத அழகா காட்டுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காம்ப்ரஹென்சிவா எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மியூச்சுவல் ஃபண்டை புரிஞ்சுக்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வேற ஃபண்ட்ஸுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இதை வந்து வேற கேட்டகரியான ஸ்மால் கேப், மிட் கேப் அதுக்கு வந்து ரெப்ளிகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபைனலைஸ் பண்ணுங்க, ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா இல்ல டெட் ஃபண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்டை எந்த ஸ்கிரீனர்ல இருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அதே ப்ராம்ஸை வந்து மறுபடி கொடுங்க. எந்த கேட்டகரி அப்படிங்கறத வந்து லார்ஜ் கேப் பதிலா மாத்திட்டு கொடுங்க. மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, ஷார்ட் பே, சார்ட்னோ, ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் உங்க நீட்ஸுக்கு பொறுத்து. அண்ட் ஓகே, ChatGPT மட்டுமே ஒரே AI டூல் கிடையாது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு. இன்னும் நிறைய AI டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சில AI டூல்ஸ் இருக்கு, ChatGPT கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும், Perplexity ஃப்ரீயா கிடைக்கும். மீதி டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏர்டெல் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா Perplexity Pro உங்களுக்கு ஃப்ரீ. ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து பேக்கேஜ் ஃபார் Google One வித் Gemini ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எது பெய்ட் வெர்ஷன், எது ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு நீங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பே ஒன்ஸ் வந்து ஃப்ரீயா மாடல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்ஸ் வெர்ஷன் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும் அண்ட் AI அண்ட் ஆல்காரிதம் பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம என்ன ChatGPTல கொடுத்தோமோ அது மாதிரியே எக்ஸல் ஷீட்டோட Perplexityல கொடுத்து ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். Perplexity நமக்கு சிமிலர் இன்சைட்ஸ் கொடுக்குது. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth ஹையஸ்டா வந்து ஸ்கோர் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம Claude AI ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நிப்பான் இந்தியா ஃபண்டுக்கு பண்ணலாம். நம்ம இதே ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபேக்ட் ஷீட்டை ஆட் பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு AI டூல் இருக்கு, அதுதான் நோட் புக். இந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஸ்பெசிபிக் ஃபைல்ஸ் ஆன PDF, .txt, markdown, example, MP3 இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாம். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் அதே கேள்விகளை கேளுங்க. நோட் புக் வந்து டாக்குமெண்ட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கும். காணொலி ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஃபியூச்சர் AI இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஒரு திங் ரொம்ப சர்டன் என்னன்னா, ஃபியூச்சர் வந்து யாருக்கு இருக்கும்னா AI பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கும் ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து தெரிஞ்சவங்களுக்கும் பிரைட்டா இருக்குங்கிறதா எனக்கு தெரியும். அண்ட் வேர்ல்ட் ஆஃப் ஃபினான்ஸ்க்கும் இது தெரியும். நம்ம ஹைடெக் AI சாஃப்ட்வேர் பெரிய பேங்க் யூஸ் பண்றது யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம கிட்ட இருக்கிற Perplexity, ChatGPT, Claude, நோட் புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அனாலிசிஸை ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் பண்ணலாம். நம்பர்ஸை டபுள் செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராம்ஸ் எல்லாம் டீடைல்டாகவும் நியூவான்ஸ்டாகவும் இருக்கும், சும்மா கதையெல்லாம் எழுதாம இருக்கும். ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. ஃபண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், இது வந்து அட்வைஸ் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. அதே சமயத்துல பேராமீட்டர்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணதும் நீங்க இலிஸ்ட்ரேஷனை தான் எடுத்துக்கணும். ஃபண்ட் கேட்டகரி பொறுத்து, நம்பர்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபில்டர்ஸ் பொறுத்து நீங்க வந்து எந்த ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் நீங்க தான் சூஸ் பண்ணணும். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் யார் உங்களோட டெக் பட்டி பேட் வித் பண்ணியிருக்காங்களோ ஷேர் பண்ணுங்க. ஃபினான்ஸ் ப்ரோ ஆனா ஸ்லோ வித் டெக் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொலி முழுக்க முழுக்க உங்களுடைய புரிதலுக்காக தான். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னா பல டைம் ஆகும். அந்த டைமை கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரி டூல்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.